கொண்டவளை மறந்தேன், கட்டியவளை துறந்தேன், அடி காந்தானு எப்போ வரும்போது என்ன வந்திருக்கும்? பள்ளி கல்லூரி ஆண்டு விழாவில் விஜய் பாடுறாருல, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆள் இல்லை, கிரவுண்டு காலியாக இருக்குது, ஸ்டிக்கருக்கு. உங்கள் அப்பா உங்களை பார்க்குற யாருமா தடுக்க முடியும்? உங்கள் அம்மா உங்களை பார்க்குறக்கு யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கதையா? ஒரு ஆணுக்கும் ஒரு கெனிசா வேணுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க. இப்படி சர்ச்சைகளின் நாயகி யாரு? கெனிசா. ஹாய், ஹலோ, வணக்கம் சினி கார்னர் நேயர்களே. வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா பாண்டியன் அவர்கள் தான். திரைத்துறை ரகசியங்களை பத்தி பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில எல்லாருக்குமே ரெண்டு பொண்டாட்டி இந்த அஃபேர் இருக்கிறது இப்போ சகஜமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்த்தி ரவி இந்த ஜோடி திரையுலகத்தினருடைய திருஷ்டி பட்ட ஜோடியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆர்த்தி ரவி வாழ்ந்த காலத்தில் இரண்டு அருமையான குழந்தைங்க பசங்க. எங்கே பார்த்தாலும் இவர்கள் ஜோடினா ஆர்த்தி ரவியை சொல்லுவாங்க. சைரன் படம் அவங்க மாமியாவே எடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்த ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி இப்போ என்ன ஆகிட்டார்? ரவி மோகனாக மாறிட்டார். ஆர்த்தியை காணோம். கெனிசா ஃப்ரான்சிஸ் பேர் வருது. என்ன இப்போது அன்பு செல்லிங்கிட்ட கடன் வாங்கி இப்போது ஒரு 2 படம் எடுக்க போகிறதாக திரையுலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. எங்கே ஜெயம் ரவி கெனிசா ஃப்ரான்சிஸை எங்கே சந்தித்தார்னா கோவாவில் ஒரு பாரில் பார்க்குறாரு. அந்த அம்மா ஒரு பார் சிங்கர். இந்த பார் சிங்கரை பார்த்த பிறகு நீங்கள் மது போதையில் அப்போது கெனிசா போதையில் ஆர்த்தி ரவியை பிரிந்து விட்டார். ஆர்த்தி ரவியினுடைய 2 குழந்தைகளையும் பிரிஞ்சிட்டார். இதுதான் எப்படி ஆர்த்தி ரவி செய்தி பெரிய பிரம்மாண்டமாக இருந்ததோ அதே அளவுக்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கெனிசா பிரான்சிஸு ரவி செய்தி பெருசாக ஓடுது. இந்த செய்திக்கு பின்னால் பல கிசுகிசுக்கள் பேசப்படுகிறது. கெனிசா பேரில் 30 கோடி ரூபாய்க்கு ஒரு பண்ணை வீடு வாங்கியிருக்காருங்கிறாங்க. கோவாவில் ரவி மிஸ்ஸஸ் கெனிசா ஃப்ரான்சிஸ் இன்னும் ஆர்த்தியை டைவர்ஸே பண்ணலை. வழக்கு எங்கே இருக்குது? கோர்ட்டில் இருக்குது. 2 குழந்தைங்க இருக்குது, பசங்க இருக்காங்க. அவன் அப்பா எப்படா வருவான்னு அந்த குழந்தைங்க வழி மீது விழி வைத்து பார்த்துருக்கு. ஆர்த்தி ரவி 2 பேர் குடியிருந்த வீடு ஏலத்துக்கு வருது. வங்கி நோட்டீஸ் விடுறான். ஆனால் பணமே இல்லைங்கிறாரு ரவி. ஆனால் கெனிசா பிரான்சிஸோட ஒரு பெரிய பண்ணை வீட்டில் குடியிருக்கார். இதெல்லாம் இப்படி சாத்தியம்? சினிமா உலகத்துக்கே உண்டான நீங்கள் முதல் நாள் ஒன்றுமில்லா பொருக்கு அடுத்த நாள் பெரிய பட்ஜெட்டில் படம் பூஜை போடுவாங்க. இப்படித்தான். அப்போது கல்வி தந்தை பிரபலமான சினிமா தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷுடைய கல்யாணத்தில் தனி விமானம் வச்சு 250 நடிகைகளை மாலத்தீவு கொண்டு போய் திருமணம் நடத்துகிறாரு. அந்த செய்தியை விட எந்த செய்தி பெருசாக இருக்குது? ஜெயம் ரவி கெனிசா ஜோடி தான் செய்தி பெருசாக இருக்குது. கெனிசா பிரான்சிஸுக்கு முதலில் 2 திருமணங்கள் நடந்திருக்கு. முதல் திருமணம் கெனிசாவுடைய சொந்த தாய் மாமன், கெனிசாவுடைய அம்மாவுடைய சகோதரனை திருமணம் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்துட்டார். 2வது ஒரு திருமணம் கோவாவிலே நடந்திருக்கு. அவரும் அவருடைய மரணமும் மர்ம மரணம். இப்படி சர்ச்சைகளின் நாயகி யார்? கெனிசாவை ஆர்த்தி ரவி போய் திருமணம் பண்ணாமல 2 ஜோடி சுற்றிட்டு இருக்கு. லீகலாக ஆர்த்தி இன்னும் டைவர்ஸ் வாங்கலை. வழக்கு நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கிற பொழுது ஆர்த்தி ரவியை தான் சட்டபூர்வமான மனைவி. ஆனால்
கெனிஷா தான் என்னுடைய சட்டபூர்வமான மனைவிங்கிறாரு. என்னுடைய வெற்றிக்கு பிறகு கெனிஷா தான் பின்னணியில் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் திரைத்துறையில் ஒரு சகஜமான விஷயமா போச்சு. முதல் மனைவி இருக்கிற பொழுதே அதை விவாகரத்து பண்ணாமல், மன முறிவு செய்யாமல், இரண்டாவது பல கெனிஷாக்களோடு வெளி உலகத்தில், கிராமத்தில் வந்தால் சண்டைக்கு வந்துடுவான், நகரத்தில் வந்தாலும் சண்டைக்கு வந்துடுவான். ஏன்னா திருமண பந்தம் என்பது ஊரே திரண்டு ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கும், பெண்ணை ஆணுக்கும் சமூக அங்கீகாரத்தோடு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு அங்கீகரிப்பதுக்கு பேர் தான் திருமணம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை உதாரணமாக சொன்னீங்க. இது முன்னாடி இப்போ இந்த விஷயங்கள் நிறையாவே வருது. முன்னாடி சமந்தா நாக சைத்தன்யா இஷ்யூ வந்தது, அந்த மாதிரி பல கதாநாயகர்கள் கதாநாயகிகளோட வந்தது. அந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்ததா? இல்லைம்மா, அந்த காலத்தில் கிசு கிசு தான் வருமே தவிர நீங்கள் நிரந்தரமாக இதே போல், இப்போ எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தாங்க, கமல் இருந்தார், ரஜினி இருந்தார், பியு சின்னப்பா இருந்தார், தியாகராஜ பாகவதர் இருந்தார். இதெல்லாம் தாண்டி கமல் காலம் வருகிற பொழுது தான் நீங்கள் வாணி விஸ்வநாத்னு ஒரு பெங்களூரோட அந்த அம்மா நடிகை, அதை தாண்டி ஸ்ரீவித்யா கமலை திருமணம் பண்ணுவதற்காக அந்த அம்மா விருப்பத்தில் இருக்கிற பொழுது கமல் ஏமாற்றி விட்டார். அப்புறம் தான் அந்த அம்மா ஜார்ஜிட்ட போய் தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்தது ஸ்ரீவித்யா. இப்படி பல விஷயங்கள். ஆனால் இப்போ அடுத்த தலைமுறை, இப்போ கமலுக்கு 70+ ஆகி போச்சு. கமல் வாழ்க்கையில் பல சர்ச்சைகள், கௌதமியிலிருந்து பல நடிகைகளை இணைத்து பேசப்பட்டார். அதன் பிறகு இப்போ கமல் அந்த சர்ச்சைகளுக்கு முடிவுக்கு வந்த பிறகு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சை இப்போ ஜெயம் ரவி, கெனிஷா பிரான்சிஸ் தான். நீங்கள் எம்ஜிஆர் கூட ஜானகியை மனைவியாகவும் ஜெயலலிதாவை அரசியல் வாரிசாக அறிவிச்சு. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஜெயலலிதாவுக்கு வாக்கு போட்டு முதலமைச்சராக நாற்காலியில் அமர வச்சாங்க. இந்த இந்த திராவிட இயக்கங்களுக்கே சொந்தமான கொள்கை தான் அது. கருணாநிதி மனைவி ஒன்று, துணைவி ஒன்று அரசியலில். இப்போ இதே செய்தி ஜெயம் ரவி உடைய பிரச்சனை திரைத்துறையில் பெரிய அளவு போயிட்டுருக்கு. அன்பு செழியன் ஃபைனான்ஸில் 2 படம் புது படம் போடுறதா இருக்காங்க. ஆனால் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் 2 பேரும் சேர்ந்து வங்கியில் கடன் வாங்கின அந்த வீடு ஜப்திக்கு போகுது. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் தான் யோகி பாபுவும் பாவனாவும் தன்னை அவமானப்படுத்திட்டதாக யோகி பாபு நேரடியாக சொல்கிறார். நீ உள்ளே விடாத, சேரில் அவனுக்கு பின்னாடி கொடுக்காத, இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்தினியம்மா அப்படின்னு யார் சொல்கிறா? பாவனா அவமானப்படுத்துறதா யோகி பாபு சொல்கிற. அது ஒரு பக்கம் சர்ச்சைக்கு உரிய அதே பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையான நிகழ்ச்சியில் இவங்க பிரச்சனை பெருசாக ஓடுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது திரைத்துறைக்கும் சர்ச்சைகளுக்கும் கூடவே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பல சர்ச்சை இருக்குது. நீங்கள் இமான் என்னுடைய மனைவி சிவகார்த்திகேயனோட தொடர்பிலே போயிட்டா, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு அது ஒரு செய்தி இருக்குது. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை என்பது சினிமாவில் எப்படி கதாநாயகி ஒருத்தருக்கு 3 கதாநாயகி இருப்பாங்க, அதே போல் சொந்த வாழ்க்கையிலையும் 3 கதாநாயகிகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பது தான் மக்களுடைய விருப்பம். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை 2வது திருமணம் செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு அன்றைக்கி சுற்றி இருக்கிற மூத்த அமைச்சர்கள் தடுத்துட்டாங்க. தடுத்த பிறகு தான் ஜெயலலிதாவை அவர் 2ஆம் திருமணம் செய்யலை. தமிழ்நாட்டு மக்கள் ஒருவனுக்கு ஒருத்தி கலாச்சாரத்தை விரும்புகிறவர்கள். ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த கலாச்சார சீர்கேடு உடைக்கப்படுகிறது. திரை உலகத்தில் சுசித்ரா சொல்கிறத பார்த்தா சுக்கி லீக்ஸ் பல மர்ம கதைகளை சொல்லுது. தட்டில் வச்சு கொகைன் கொடுப்பாங்க, தட்டில் வச்சு ப்ரௌன் சுகர் கொடுப்பாங்க. மது போதையை தவிர அது ராஜ போதையாக இருக்கும். இது இல்லாத சினிமா திரை உலக பிரபலங்கள் நடத்துகிற பார்ட்டியே இல்லைன்னு அந்த அம்மா சொல்லுது. இப்போ கடைசியாக அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் 2வது ஒருவனை திருமணம் செஞ்சு ராஜான்னு ஒருவன் என்னை சாக்கு மூட்டையை அடிக்கிற மாதிரி என்னை அடிக்கிறான், நான் வழக்கு போடப்போ என் சொத்துக்களெல்லாம் அபகரித்து கொண்டார், என்னுடைய வீடு அபகரிச்சிச்சு, என்னுடைய நகை போச்சு, பணம் போச்சு. அப்போது இந்த நடிகைகளை பொறுத்து இப்போ அந்த மாதிரி 48 வயசு
பல நடிகைகள் இதே போல தான். என்ன காரணம்னா அவர்களுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது. அந்த ஆண் துணையாக வருகிறவன் நீங்கள் நல்ல மனிதனாக இருப்பதில்லை. அந்த நல்ல மனிதன் ஒரு இதயத்தை தான் நேசிக்கணும், ஆனால் அவர்களுடைய சொத்துக்களை நேசிக்கணும். அவர்களுடைய பண்ணை வீடு, பேங்க் பேலன்ஸு, வண்டி வாகனம், காரு, இதை மட்டுமே அபகரிப்பதை தான் கொள்கையாக கொண்டவர்கள் தான் இரண்டாவது கணவராக வர்றாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கமல் காலத்துலேருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் இல்லையா? ஜெமினி கணேசன் எடுத்துக்கலாம். ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் சாவித்திரி 2ஆம் திருமணம் பண்ணார். அந்த அம்மாவை பார்க்காம அந்த அம்மா கடைசியில் வறுமையிலே இறந்து போச்சு. ஜெமினி கணேசன் கடைசி காலத்தில் கூட சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணார். ஆனால் இந்த திருமணங்கள் பூரா சட்டபூர்வமாக இருக்காது. சட்டத்துக்கு புறம்பான நட்பாக இருக்கும். சில காலத்தில் 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஆர்த்தி ரவி கெனிசா ஃப்ரான்சிஸ் கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மனைவியுடைய 2 குழந்தைகள் சட்டபூர்வமாக இருக்கிற பொழுதே ஜெயம் ரவி என்ன பண்ணுறாரு, 2வது மனைவி ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கெனிசா வேணுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, 2ஆம் திருமணம் பண்ணிக்கங்கிறார். 2வது ஒரு பெண்ணோடு லிவிங் டுகெதர் நீ கூட வச்சுக்காங்கிறார். இது ஒரு சீரழிவு கலாச்சாரம். ஆனால் ரவிமோகன் ஸ்டுடியோஸில் கார்த்தி என்ன பேசுகிறாரு, பல வருட நண்பர், யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டார், ரொம்ப நல்லவர், தன்னை கஷ்டப்படுத்திப்பார், ஆனால் பிறரை பண்ண மாட்டாருன்னு தானே சொல்கிறாரு. சரிம்மா, 2 குழந்தைங்க இருக்கா இல்லையா, குழந்தைகளுக்கே பீஸ் கட்டி ஆர்த்தி சொல்லுத. இந்த நல்ல மனித அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுது, உன்னுடைய வாரிசு தானே அது, உன் அப்பான்னு தானே இன்னைக்கு வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கு உன்னை பார்ப்பதற்கு. பெற்ற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டாத, குழந்தைகளை பார்க்காத, அதே பண்ணை வீட்டில் கெனிஷாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு வாங்கி கொடுத்துருக்க, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? நீ அப்போ நல்ல மனிதனா, தன்னை வரிச்சு கொடுக்குற மனிதரா? அப்போ ஜெயம் ரவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என் குழந்தைய பார்க்க விடலை, என் சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னு தானே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அம்மா, அவர் குழந்தையை பார்ப்பதற்கு யார் தடுக்க முடியும்? உங்கள் அப்பா உங்களை பார்க்குற யாருமா தடுக்க முடியும்? உங்கள் அம்மா உங்களை பார்க்குறக்கு யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கதையா? பெற்ற குழந்தைகளை தாயோ தகப்பனோ பார்ப்பதை எந்த சட்டம் தடுக்கும்? எந்த சட்டம் தடுக்காது. இவர் சொல்லுகிற நொண்டிச்சாக்கு, இவர் அந்த கோவா பார் சிங்கர், நான் குறையெல்லாம் சொல்ல, அது அந்த மாதிரி தொழில். அந்த பார் போதையில், கெனிஷா போதையில் மூழ்கி கிடக்கிற நீங்கள் போதை தெளிவதற்கு சில பல ஆண்டுகள் ஆகும். போதையெல்லாம் தெளிந்த பிறகு, பேதையின் போதை தெளிந்த பிறகு அப்போ தான் யார் தெரியுமா? கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளை அப்போ தான் தெரியும். அப்போ திரும்பி வருகிற பொழுது எம்ஆர் அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அடி காந்தா, கொண்டவளை மறந்தேன், கட்டியவளை துறந்தேன், அடி காந்தான்னு. எப்போ வரும்போது என்ன வந்திருக்கோம்? நான் அதுக்காக கிருஷ்ண வரும்னு நான் சொல்ல வரல. இதுதான் உலக வரலாறு. பல படங்கள் இதுதான் சொல்லுது. தான் இறந்து போனால் அந்த காலத்தில் வெள்ளை சேலை கட்டுறவ யார்? மனைவி. வேற ஏதாவது கட்டுவாங்களா? அப்போது இப்படிப்பட்ட சொந்தத்தை, பந்தத்தை, உறவை அறுத்து கொள்ளுகிறவன், வெட்டி கொள்ளுகிறவன், பெற்ற குழந்தைய பார்க்காதவன் எப்படி சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை ஒரு திரைப்படத்தின் மூலம் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நல்ல கணவனாயிரு, நல்ல குழந்தைக்கு அப்பனாரு, அதுக்கு பிறகுதான் நல்ல மனிதனாக இருக்க முடியும், இல்லையா? அப்படி பார்த்தா சினிமாவில் இருக்கிற யாரோட பர்சனல் லைஃபையுமே நம்ம இது பண்ண முடியாதே. ஏன் ரவிமோகனுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா? பல பேருக்கு அப்படி இருக்கே. இருக்கக்கூடாது அம்மா, இருக்கக்கூடாது என்பது தான் மக்களுடைய விருப்பம். மக்கள் என்ன நினைக்கிறான்? நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி வேணா இருப்பான், ஆனால் தலைவனாக வருகிறவன், நடிகனாக வருகிறவன், வழிகாட்டியாக வருவர் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். நீங்கள் கென்னடி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய தலைவன். கென்னடியும் ஜாக்குலின் 2 பேருடைய படம் இல்லாத அமெரிக்க வீடுகளே கிடையாது. ஆனால் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்? கென்னடி மரணத்திற்கு பிறகு ஜாக்குலின் ஒனாசிஸ் என்கின்ற ஒரு கிரேக்கத்து கப்பல் கம்பெனி அதிபரை திருமணம் செய்துட்டான் தெரிஞ்ச பிறகு அந்த மக்களால் அந்த ஜோடியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அந்த வீட்டில் அந்த படத்தெல்லாம் தூக்கி தெருவில் போட்டான். ஏன் போட்டான்? கென்னடியுடைய மனைவியாக பார்த்த ஜாக்குலினை ஒனாசிஸ் மனைவியாக பார்க்க முடியலன்னு போட்டான். அப்போது அங்கே மக்கள் எப்படி வேணால் இருப்பான், தலைவன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறான். இங்கே மக்கள் சரியாக இருக்கான், அங்கே மக்கள் சரியாக இல்லை. இங்கே மக்கள் சரியாக இருக்கான், தலைவன் சரியாக இல்லை. நடிகனாக திரைப்படத்தில் நடி, ஆனால் எம்ஜிஆர் படம் வருது அப்படின்னா அந்த காலத்தில் காலையில் 10 மணி ஷோக்கு ராத்திரியே போய் சினிமா அதில் படுத்துக்குவான். இந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய தாக்கம் இருந்த துறை தான் திரைப்படத்துறை. எம்ஜிஆரை பார்த்தா என்டிஆர் சினிமா முதலமைச்சராக வந்தார், வழிகாட்டியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிக்கலையே, ஜானகியோடு இருந்தார். முதல் மணி செத்து போச்சு, ரெண்டாவது ஜானகியோட கடைசி வரைக்கும் இருந்தார். அப்படி தான். அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான், இப்போ கல்லூரியில் கல்லூரி விழாவில் இப்போ முதல்லலாம் பெரிய பேச்சாளர் யார், சிந்தனையாளர், படிப்பாளி, எழுத்தாளர், இப்படி கொண்டு பேச விடுவாங்க. இப்போ யாரை கொண்டு பேச விடுறாங்க? நடிகைகளையும் நடிகர்களையும். அப்போ அங்கே போகிற நடிகைகள் பூரா என்ன பண்ணுறாங்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜீன்ஸு பேண்டில் எங்கே கிழிச்சு விட்ருக்கு, காலுக்கு தொடைக்கில கிழிச்சு விட்ருக்கு. இவர்கள் போய் அந்த படித்து வருகிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ என்ன நல்ல கருத்தை நீங்கள் சொல்லிடுவீங்க? நீங்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எதிர்காலத்து நம்பிக்கை ஊட்டக்கூடியவன் யார்? ஒரு எழுத்தாளன், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. இப்படி தான் இருந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய பகுத்தறிவாளன் வருவான். ஆனால் இன்றைக்கி குத்தாட்டம் போடுற நடிகை, கோடம்பாக்கத்து நடிகை பூரா எங்கே இருக்காங்க? பள்ளி கல்லூரி ஆண்டு விழாவில் விஜய் பாடுறாருல, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆள் இல்லை, கிரவுண்டு காலியாக இருக்குது, ஸ்டிக்கருக்கு பால் இருக்குது, இதாமா பாட்டு. தலைவன் என்பவன் மக்களுக்கு வழி. விஜயா பாடினாரு, லிரிசிஸ்ட் தானே எழுதினாரு. அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? யார் ஸ்க்ரீனில் யார் வர்றா? விஜய் தலைவர், அவர் தான் தலைவர். போய் அங்கே நிற்கிறான் உச்சி வெயிலில், தலைவரை பார்க்கணும். எங்கே தலைவன், தளபதி எங்கே? அவர் எங்கே படுத்திருக்காரு? கேரவனில் ஏசி, டபுள் ஏசி போட்டு படுத்திருக்காரு. தொண்டை பூரா எங்கே இருக்கான்? உச்சி வெயிலில் தண்ணி இல்லாமல் 500க்கும் மேற்பட்டவன் உடம்புல நீர் சத்து வற்றி மயக்கமாக விழுந்துட்டான். விக்கிரவாண்டியில் தண்ணி கிடைக்கலன்னு போய் எங்கே அலைகிறான்? டாய்லெட் தண்ணி எடுத்து குடிக்கிறான். தலைவன் ஏசியில், தொண்டை உச்சி வெயிலில். இதாக இருந்தால் தமிழ்நாட்டு திரைத்துறை இப்படி தான் இருக்குது, அரசியலும் இப்படி தான் இருக்குது. அதனால என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இந்த போலி அரசியல்வாதிகளையும் போலி நடிகர்களையும் மக்கள் இளைஞர்கள் நம்ப வேண்டாம் என்பது தான். திரை என்பது 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். நீ 1000 ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்க்குற. இது உன்னை பற்றி 1% கூட உன்னுடைய நலனில் அக்கறை செலுத்தாத நபர்கள் தான் இந்த திரையுலக பிரபலங்கள். அழகாவே ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற்றுக்கலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.